இந்த மூவி பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக தான் ஓடிடி பிளாட்ஃபார்மான அமேசான் பிரைமில் வந்திருக்கு. இது தேட்டர் ரிலீஸ் ஆகிறப்பே ஹை பட்ஜெட் ப்ளஸ் மித்தாலஜிக்கல் ஜானருங்கனால காந்தாரா, பாகுபலி, கல்கி அந்த ரேஞ்சுக்கு பில்டப் கொடுத்துருந்தாங்க. இந்த படம் கொடுத்த பில்டப்க்கு ஒர்த்தா அப்படின்னு பார்த்தா ஏமாத்தி போட்டாங்க பெரியப்பா, நல்லா நம்ப வச்சு மோசம் பண்ணிட்டாங்க பெரியப்பா. மூவி நேம் என்னன்னா நாகபந்தம். இது ஒரு மித்தாலஜிக்கல் அட்வென்ச்சர் மூவி. ஸ்டோரியோட ஒன்லைன் என்னன்னா பிரம்ம கமலம்னு பழங்காலத்து பொக்கிஷத்தை ஒன்று காட்டுறாங்க. அந்த பொக்கிஷத்தை யார் கையில் வச்சிருக்காங்களோ அவங்க இந்த உலகத்தையே கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பவர்ஃபுல்லான பொக்கிஷம் அது. ஸோ இது எப்படியோ ஒன்று அடைய நினைக்கிற நம்ம வில்லன் இதை எப்படி நம்ம ஹீரோ தடுக்கிறாரு அப்படிங்கிறதா படத்தோட கான்செப்ட். இதுதான் இந்த படத்தில் 3 மணி நேரம் உருட்டு வச்சிருக்காங்க. படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப டீசெண்டாக என்கேஜிங்காக நல்லாவே இருக்கு. படத்தோட செகண்ட் ஹாஃப் தான் இந்த படத்தோட ப்ராப்ளமே சொல்லலாம். ஃப்ளாஷ்பேக் சீக்வல்ஸும் அப்புறம் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸும் ரொம்ப கிளம்ஸியாக இருக்கு. இது பார்த்தாதுக்குன்னு இந்துத்துவா, சனாதன தர்மான்னு கான்ட்ரவர்ஷியல் திங்ஸ் எல்லாம் ரொம்ப இன்டென்ஷனலாக ஆட் பண்ணி படம் பார்க்குற நமக்கு ஏன்டா படத்தை பார்த்தோம்னு நினைக்கிற வச்சாங்க. இந்த படத்தை தேட்டரில் உட்காந்து பார்த்தவங்க நினைச்சாதான் ரொம்ப பாவமாக இருக்கு. உங்களுக்கு ரொம்ப போர் அடிக்குது, 3 ஹவர்ஸ் நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த படத்தை பார்த்து வேஸ்ட் பண்ணலாம்.